அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னிடம் எதுவுமே இல்லை, கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? என்னைக்காச்சு உங்களுக்கு கடவுள் கொடுத்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? அந்த நன்றி உணர்தல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு காலை பொழுதிலும் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே நான் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் இருக்கேன், கடவுளே நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க, நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு நல்ல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கிடைச்சிருக்காங்க, நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்காங்க, நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு நல்ல குழந்தைகள் கிடைச்சிருக்காங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஏன் நம்ம இத்தனை நன்றி சொல்லணும்னா, எத்தனோ பேர் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, உடல் ஆரோக்கியமின்றி கஷ்டப்படுறாங்க, நல்ல அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுறாங்க. எத்தனோ பேர் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் அனாத ஆசிரமத்துல எல்லாம் வளர்றாங்க. எத்தனோ பேர் எனக்கு உடன் பிறந்த கூட பிறந்தவங்களே இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேர் எனக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கல, என் வாழ்க்கை துணை சரியில்லை அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேர் குழந்தை இல்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில நமக்கு இத்தனை நல்ல விஷயங்கள் எல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லணும். ஏன் நம்ம நன்றி சொல்லணும் பிரபஞ்சத்திற்கு அப்படின்னா, ஏ ஏ நமக்கு இத்தனை விஷயங்கள் கிடைச்சிருந்தாலும் எல்லாமே பாசிட்டிவா இருக்காது. சில சமயங்கள்ல உறவுகளுக்குள்ள சண்டை ஏற்படலாம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்படலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், பெத்த அப்பா அம்மா கிட்டேயே நமக்கு மனஸ்தாபம் ஏற்படலாம். அதனால அதெல்லாம் இல்லாம நம்ம சந்தோஷமா வாழணும்னா இந்த நன்றியை சொல்லலாம். உண்மையிலே அவங்க கெட்டவங்களா இருந்தா கூட, எனக்கு நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க, எனக்கு நல்ல கணவன் மனைவி அமைஞ்சிருக்காங்க, எனக்கு நல்ல குழந்தைகள் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க தினந்தோறும் இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாமே நல்லதா அமைஞ்ச மாதிரியே நன்றி சொல்லிட்டே வந்தீங்கன்னா, அந்த பாசிட்டிவிட்டி அவங்களுக்கும் போய் சேரும். அவங்க உண்மையிலே கெட்டவங்களா இருந்தா கூட இந்த பாசிட்டிவ் எண்ணம் அவங்கள மாற்றும், அவங்கள உண்மையிலே நல்லவங்களாவே மாற்றும். நீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கிறீங்களோ, அவங்க எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதே போல அவங்கள மாறுவாங்க. அந்த உங்களோட பாசிட்டிவ் எண்ணம் அவங்களையும் மாற்றும் சக்தி உடையது. அதனால தினந்தோறும் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ தினந்தோறும் நீங்க எனக்கு எல்லாமே நல்லதாவே இருக்கிற மாதிரி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. உண்மையிலே எல்லாமே நல்லதாவே மாறும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களாவே மாறுவாங்க. எல்லாருமே நல்லவங்களா இருந்தா நம்மளோட வாழ்க்கையும் கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப் மகிழ்ச்சியா இருக்கும். பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி பாருங்க. நம்மளோட லைஃப் கண்டிப்பா எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம லைஃப்ல ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.